சிவகாசி அருகே பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று நிவாரணம் வழங்க நடவடிக்கை. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கக்கூடாது. உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பிரதமர் பதவி தன் கையை விட்டு போகின்றது என்ற பயத்தில் நாடகமாடுகிறார் மோடி. பொய் பரப்புரைகளில் மோடி கவனம் சிதறாமல் உறுதியாக இருங்கள் என்று ராகுல் காந்தி விமர்சனம். ஹரியானாவில் சுயேட்சை எம்எல்ஏக்கள் 3 பேர் ஆதரவை வாபஸ் பெற்றதால் பாஜக ஆட்சிக்கு ஆபத்து. பாஜக அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க தவறினால் ஆட்சியை கலைக்க எதிர்க்கட்சிகள் நெருக்கடி. ஆளுநரை நாளை சந்திக்க காங்கிரஸ், ஜேஜேபி கட்சி தலைவர்கள் கடிதம். தமிழ்நாட்டில் 23 வகையான வெளிநாடு மற்றும் கலப்பின நாய் இனங்களுக்கு தடை. வெளிநாட்டு நாய் இனங்களை வளர்ப்போர் நாய்களுக்கு கருத்தடை கட்டாயம் என கால்நடைத்துறை உத்தரவு. வாக்கு சதவிகித விவரங்களில் குளறுபடி தொடர்பாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் நாளை தேர்தல் ஆணையரை சந்திக்க முடிவு. 3 கட்ட தேர்தலில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்கு சதவிகிதத்தில் குளறுபடி என புகார். நாடு முழுவதும் வெப்ப அலை விரைவில் முடிவுக்கு வரும் என இந்திய வானிலை மையம் தகவல். வங்காள விரிகுடாவிலிருந்து வலுவான ஈரப்பதம் வருவதால் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது மேலும் 2 வழக்குகள் பதிவு. சிறையில் உள்ள சவுக்கு சங்கர் மீதான வழக்குகள் 5ஆக உயர்வு. வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட மருத்துவர்களுக்கு இடைக்கால அனுமதி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. அவசர கால ஊர்திகளுக்கு மட்டும் விதிவிலக்கு. மருத்துவர்களுக்கு தனியாக விலக்கு அளிக்க சட்டத்தில் இடமில்லை என தமிழக அரசு திட்டவட்டம். ஆபாச வீடியோ வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணாவை பாதுகாப்பது நோக்கமல்ல என குமாரசுவாமி கருத்து. ஒக்கலிகா சமுதாய மக்களை தன்வசப்படுத்த டி.கே. சிவகுமார் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. முதல் 3 கட்ட தேர்தலில் ஏற்பட்ட கலக்கத்தால் மோடியின் பிரச்சார தோணி மாறிவிட்டது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 35 தொகுதிகள் வரை இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என சரத்பவார் நம்பிக்கை. சந்தேஷ்காலி சம்பவத்தில் பொய்யான அறிக்கைகளை தாக்கல் செய்ய பாஜக சதி. தேர்தல் ஆணையரிடம் திரிணாமுல் காங்கிரஸ் புகார். மும்பை பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியுடன் வர்த்தகம் நிறைவு. பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 1082 புள்ளிகள் சரிந்தது.